செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கிறேன். தாவேக்காவுடைய ஆட்சியில இன்ஃபுளுசர்ஸோடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. எது உண்மை எது பொய், இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு கட்டமைப்பு ஒண்ணு கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க தாவேக்கா ஐடிவிங்க. அது சம்மந்தப்பட்டு பேசுறதுக்காக விதைகள் இயக்கத்தினுடைய அட்மின் ஏழுமலை அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். கேள்விப்பட்டிருப்பீங்க, தாவேக்கா அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பல 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 சாதனைகள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சைடு இன்ஃபுளுசர்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா. அண்ட் அதே நேரம் நம்ம எல்லாம் தாவேக்கா அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, நீ திமுக ஆட்சியில கேள்வி கேட்டியா அப்படின்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, தாவேக்கா எதிர்ப்பு மனநிலையை நம்ம எடுத்தாலே, அந்த ஸ்டாண்ட் எடுத்தாலே, நீங்க 200 ரூபா வாங்கிட்டீங்க, நீங்க 200 ஊபீஸ் இப்படின்னு பேசுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்றாங்கல்ல, அது தனிநபர் தாக்குதல்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்க, ஆபாசமா தாக்குறதும் ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்க. பெண்கள் அரசியல் பேசுனாங்கன்னா ரொம்ப அபியூஸ் பண்ணி, ரொம்ப ஆபாச புகைப்படத்தெல்லாம் டிஎம் பண்ணி, ரொம்ப ஒரு எல்லை மீறல் நடக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தாவேக்கா அரசாங்கத்தினுடைய இந்த கட்டமைப்பை எப்படி பாக்குறீங்க? இன்னொன்னு நாம இவர்களை விமர்சிக்கும் போது, நீங்க அந்த ஆட்சியில விமர்சிக்கல அப்படின்னு கேட்கறானுங்கல்ல, அவங்கள்ட்ட நாங்க கேட்கறதெல்லாம் மாற்றம்னு சொல்லிட்டு வந்தவன் அவன், மாற்றம்னு சொல்லிட்டு வந்தவனை நாங்க கேட்போம் தான். அப்போ நீ மாற்றம்னு சொல்லிட்டு நீ அவங்க ஆட்சியில கேள்வி கேட்கலையான்னு நீ கேட்கறதுக்கு, நீ என்ன கூந்தலுக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கான்னு கேட்கணும். இப்படி நாம கேட்கணும். அப்ப நீ தானே மாற்றம் தரணும் சொல்லிட்டு வந்த. அப்ப மாற்றம் தரன்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன கேள்வி கேட்காத அப்படின்னா, அப்புறம் என்ன கூந்தலுக்கு நீ மாற்றம்னு சொல்லிட்டு வந்தா நாம திரும்ப கேட்போம். சரிங்களா? அதனால இதெல்லாம் கடந்துருங்க. ஏன்னா நம்ம பாஜகவை விமர்சிச்சோன்னு வச்சுங்களேன், நம்மள பாவாடன்னு சொல்லுவான். நாம திமுகவை விமர்சிச்சா நம்மள சங்கின்னு சொல்லுவான். இவங்களை நாம விமர்சிச்சா நம்மள சங்கி 200 ரூபா ஊப்பி அப்படின்வான். அதனால இந்த விமர்சனம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அதனால விமர்சிச்சுட்டு தான் இருப்பான். ஆனா நம்ம ஃபேக்சுவலா பேசணும். தப்புனா தப்பு, இது சரினா சரி, அவன் ஆட்சியில் தப்பா பண்ணா இது தப்பு தாங்க, இவன் சரியா பண்ணானா தவறு தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த ஆட்சியில நீ தப்பே சொல்லக்கூடாது, ஏன்னா இங்க குறையில்லாத ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கானுங்க. நீங்க சொன்னீங்களா அந்த இன்ஃபுளுசர், அந்த இன்ஃபுளுசர் தான் இந்த ஆட்சியை உருவாகி இருக்கிறது. அப்போ இன்ஃபுளுசர் ஆட்சி, இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் அவனுக்கு ஆட்சிக்கே வந்தானுங்க. நீங்க நம்ம ஓட்டு போட்டது நாம தான், ஆனா நம்ம கையை பிடிச்சி இவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னது நம்ம இல்ல. அதாவது மாப்பிள்ளை இவர் தான் சட்ட எழுதுங்க அப்படின்ற மாதிரி ஓட்டு போடுறது நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கையை பிடிச்சி ஓட்டு போட வச்சது நாம இல்ல, வெளியில ஒரு சக்தி இன்ஃபுளுன்ஸ் பண்ணி, அந்த இன்ஃபுளுன்ஸ் பண்றவங்களதான் இன்ஃபுளுசர் அப்படின்னு நாம சொல்றோம். இப்போ நீங்களும் நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல, இப்போ நாமளும் ஒரு இன்ஃபுளுசர் தான். நம்ம கிட்ட நம்மளை பார்க்கக்கூடிய நபர்களை இல்லைங்க இது தப்புங்க இதுதாங்க சரி அப்படின்னு அவங்க மைண்ட்ல ஏத்துறோம் இல்லையா, நாமளும் இன்ஃபுளுசர் தான். ஆனா அந்த இன்ஃபுளுசர் பாக்குற வேலை கொஞ்சமாவது அறம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த தாவேக்காவுக்காக ஒர்க் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கூட அறம் இல்லை என்பதுதான் நாம இப்ப பேச வருவதே. ஏன்னா இந்த ஆட்சியில இந்த 100 நாள்ல இவ்வளவு கலைபுரங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. ஆனா கூச்சமே இல்லாம அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போவானுங்கல்ல, அதை தான் நாம எதிர்க்கிறோம். ஏன் இப்போ நார்த் இந்தியாவில் இன்னும் இருக்கிற இன்ஃபுளுன்ஸ் இருக்காங்களே, அவங்களும் விஜய்க்காக இப்போ ஒர்க் பண்றாங்க. அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்கனாக்க, தமிழ்நாட்டுல எல்லா பள்ளிகளிலும் கல்வி இலவசம், எல்லா கல்வி நிறுவனங்களும் கல்வி இலவசம். தனியார் பள்ளிக்கு போனாலும் சிபிஎஸ்இ பள்ளிக்கு போனாலும் நீங்க காசே 1 ரூபா கூட கட்ட தேவையில்ல. சாதாரண எல்கேஜில இருந்து மெடிக்கல் வரைக்கும் காசு கட்ட தேவையில்ல. கல்வியை இலவசமாக்கி விட்டார், அரசுடைமை ஆக்கி விட்டார் விஜய்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில இன்னைக்கு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இன்ஃபுளுன்ஸ் இன்னொன்று இருக்கு, மருத்துவமும் இலவசம். மருத்துவமும் இலவசம். சாதாரண ஒரு கிளினிக்ல இருந்து அப்போலோ உயர் சிகிச்சை கொடுக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் மருத்துவம் இலவசம், விஜய் தராரு அப்படின்னு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர் பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, பெண்களை தொட்டால் உடனடியாக தூக்கு தண்டனை தமிழ்நாட்டுல. இன்னொன்னு இருக்கு, அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினாங்கன்னா அவங்களோட சொத்துக்கள் பாதி புடிங்கிடுவாங்க அப்படின்ட்டு. இதையெல்லாம் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர் இப்ப வரைக்கும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இப்ப தெரியுதுங்களா இன்ஃபுளுசரோட வேலை என்னன்னு? வடநாட்டுல கூட நீங்க சொல்றது எனக்கு ஓகே, ஆனா தமிழ்நாட்டிலேயே நான் சில தாய்மார்கள் பேசக்கூடிய வீடியோ எல்லாம் பார்த்தேன். அதுல சில அம்மாக்கெல்லாம் சொல்றாங்க, விஜய் ஆய்வு நடத்துறாரு, எப்படிமா நடத்துறாரு, நைட் எல்லாம் மார்வேஷத்துல செக் பண்றாரு. இப்பவே அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. எனக்கு அது புரியவே இல்லை. இது அவங்க அந்த அம்மா மட்டும் சொல்லல,
தாவேக்காவுடைய ஸ்போக் பர்சனா இருக்கக்கூடிய ஒரு நபரு ஒரு பிரபல யூடியூப் சேனல்ல உட்காந்துட்டு ஏங்க விஜய் பெரம்பூருக்கு போகணுன்றீங்க, அவர் நைட்டு பாரேஸ்வரர்ல போய் இப்ப ஆய்வு பண்ணாரு, உங்களுக்கு தெரியுமா? பாத்துருப்பீங்க, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அது யாரு உங்களுக்கு தெரியும்? டேய், அவன் படையூருக்குள்ள பூந்தானா படையூர் கேட்ட விட்டே வரமாட்டானா, அவனோட பாரேஸ்வரத்துல போனா அந்த அதெல்லாம் பாத்துட்டா விழுது சிரிச்சா. டேய் என்னடா நமக்கு அலப்புற தாங்க. இப்போ பொதுமக்கள் வந்து இவங்களா சொல்றாங்க. இப்ப இன்னொன்னு என்னன்னாக்க, காவிரியில தண்ணி வரலீங்க, தண்ணி வரலன்னு மழை பெஞ்சிருச்சு. இவரும் கர்நாடகாவுக்கு போல 2 மாசமா காவிரியில திறந்து விட தண்ணியே திறந்து விடல. இவர் மழை பெஞ்சிட்டு வேற வழி இல்லாம அவன் அணை உடஞ்சிரும் சொல்லிட்டு பிச்சை மாதிரி ஒரு கொஞ்சம் தண்ணியை திறந்து விட்டான். உபரி வேஸ்ட் தண்ணியை அவன் திறந்து விட்டான். சரிங்களா? அதுவும் காவிரியில வரும்போது கழிவுகளோட சேர்ந்து நொர நொறையா வந்துச்சு தமிழ்நாட்டுக்குள்ள. அதுக்கு ஒரு அம்மா வீடியோ படிச்சு பாத்தீங்களா? மகனே நீ கர்நாடகாவுக்கு போக வேண்டான்னு இயற்கை தெய்வமே உனக்கு வழிவிட்டு இங்க பாரு மகனே, உனக்காக தண்ணி வந்துருச்சு மகனே. பாத்தீங்களா வீடியோ போட்டதா? விதியுடன் போது விஜயுடன் மோதாது. என்னடா டைலாக் இது? எவன்டா எழுதி கொடுத்தா? என்னடா இப்படி பேசிட்டு போறீங்கன்ற மாதிரி ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறானுங்க? இது இருக்கட்டும், இவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாருல்ல 2500 ரூபாய் சிலிண்டரு, அதுக்கு ஒரு அம்மா வீடியோ போட்டது பாத்தீங்களா? விஜய் சார் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுங்க. அந்த கத்தி படத்துல ஒரு சோக மியூசிக் இல்ல, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுங்க. விஜய் சார் எங்களுக்கு 2500 ரூபாயும் வேணாம், உங்க 3 மாசம் சிலிண்டரும் வேணாம், நீங்க நல்லா ஆட்சி பண்ணா மட்டும் போதும் சார். பாத்தீங்களா? இன்னொரு பொண்ணு, எங்க அண்ணன் அங்கதான் நிக்கிறாரு, அவரு படத்தை கொடுப்பாரு, மக்கள் படத்தை தொடல, அவரு போலாம். நானும் இப்ப அந்த அக்காவை தேடிட்டு இருக்கிறேன். நீங்க விளம்பரம் வந்து நீங்க எல்லாரும் அரசு மக்கள் பணத்துல பண்றீங்க, எங்க விஜய் அண்ணா வந்து அவர் பணத்திலே விளம்பரம் பண்ணுவாரு. இப்போ இந்த ஜிஎஸ்டி ரோட்ல போய் பாருங்க, கோயம்பேடு டு தாம்பரம் வரைக்கும் அந்த மெட்ரோ தூள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அது என்ன ஸ்மைலு, அது ஒண்ணு சரி ஒண்ணு இல்ல இப்படியாவது சரி, அது என்ன திஷ்டி பொம்மை மாதிரி இருக்குங்க, பின்னாடி மஞ்சள் கலர் பேக்ரவுண்டு, ஸ்டில்லு போட்டு ஓட்டுறது சரி. அந்த ஸ்டில்லுல காமராசர் காலை உணவு திட்டத்தம் நீட்டிப்பு அப்படின்னு போட்டிருக்காரு. அது யாரு கொண்டு வந்த திட்டம்? அப்ப அந்த ஸ்டில்லுல கூட இவனுக்கு கொண்டு வந்த திட்டத்தை போடவே இல்லை. ஏதாவது கொண்டு வந்தாதானங்க போடுறது. அதுக்குதான் சொல்றோம். இப்ப இந்த இன்ஃபுளுன்சர் வேலை பாத்தீங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருக்கிறாங்க. இந்த நபர்கள் வந்து கடந்த திமுக ஆட்சியில அவங்க எடுத்த ஸ்டாண்டு, அதிமுக பீரியட்ல அவங்க எடுத்த ஸ்டாண்டு, இப்போ அவங்க எடுத்துக்கக்கூடிய ஸ்டாண்டு, இதெல்லாம் பார்க்கும்போது யாரா நீங்களாம் எங்கடா இருக்கீங்க, என்னடா அந்த 50 ரூபாய்க்கு சொன்னா 500 ரூபாய்க்கு உட்காந்து கூவிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வருது. முதல் இடத்துல சவுக்கு சங்கர் இருக்காரு. ஏன்னா அதிமுக ஆட்சியில எடப்பாடி அவர்கள் இது வந்து ஒரு மாதிரி டம்ப் பண்ணி பேசி, ஸ்டாலின் வந்தாதான் மாற்றம்னு பேசி, ஃபெலிக்ஸும் சவுக்கு மாத்தி வீடியோ போட்டு இன்ஃபுளுன்ஸ்னு ஒன்று பண்ணாங்க. அதனாலதான் ஸ்டாலின் வந்தான்னு சொல்ல மாட்டேன், பட் இன்ஃபுளுன்ஸ் ஒரு சைட் நடந்தது. திரும்ப ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி அவர்கள் வந்தா நல்லா இருக்கும் ஆஹாவும் பேசிட்டு, விஜய் அவர்கள் ரொம்ப மட்டம் தட்டி பேசிட்டு, இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து புகழ் தள்ளிக்கிட்டு எடப்பாடியை மட்டம் தட்டி பேசிக்கிட்டு ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்றாங்கல்ல, அது எப்படி பாக்குறீங்க? அடுத்தது திமுக ஆட்சி வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா திமுகவுக்கும் வெக்கமே இல்லாம வாய்ப்பிடுவானுங்க இவனுங்க, அதை நிச்சயம் பண்ணுவானுங்க. அதான் சொல்றல, பணம் எங்க இருக்குதோ அதிகாரம் எங்க இருக்குதோ அங்க கவுந்துக்குவாங்க. இன்னைக்கு சவுக்கு சங்கர் ஒரு பிரபல யூடியூப் சேனல்ல, சவுக்கு சங்கருடைய மகன் வந்து இறந்துட்டாங்க, தியான் யாழிஸ்ன்னு சொல்லிட்டு, தியோ, அந்த பிள்ளையினுடைய இறப்பு கூட இவங்க போகல. ஏன் போகலனாக்க அந்த பிள்ளையே என்னதில்லைன்னு சொன்னவங்க தான். அந்த பையனுக்கு வெறும் 4000 ரூபாய் கேட்டாங்க அவங்க மனைவி நிலவு மொழி. 3000 ரூபாயா? அதுலயும் 1000 ரூபாய் போயிட்டு 3000 ரூபாய் கேட்டாங்க. அந்த 3000 ரூபாய் கூட தர முடியாதுன்னு சொன்ன சவுக்கு சங்கர் அதே மாலதிக்கு 5 கோடி ரூபாயில வீடு, டி நகர்ல 10 கோடி ரூபாயில வீடு, இப்ப 5 கோடி ரூபாய் அந்த பம்மல் ரேடியல் ரோட்ல அப்பார்ட்மெண்ட். நான் கேக்குறேன், உன் பெத்த பிள்ளைக்கு ஒரு 3000 ரூபாய் தர வக்கில்ல, நீ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க சரியா? அப்போ உன் பெத்த புள்ள அங்க இறந்து கிடக்கு, அதை போய் பார்க்க வக்கில்லாம அன்னைக்கு உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்க. அன்னைக்கு நாம எல்லாம் விமர்சிச்சு அடின்னு அடிச்சு துவைச்ச உடனே பொதுமக்கள் எல்லாம் கேள்வி கேட்ட உடனே தான் அடுத்த நாள் வீடியோ போடல. வீடியோ போடாம அதுக்கு வந்து ஒருத்தன் ஒரு குழந்தை தொழிலாளி வந்து ஒரு வீடியோ போட்டான். அந்த குழந்தை தொழிலாளி வந்து எங்க சவுக்கு சார் வந்து மன உளைச்சல்ல இருக்காரு, அதனாலதான் அவர் வந்து போகல, அதனாலதான் வீடியோ போடல. அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளை இறந்த அன்னைக்கு இவங்க வீடியோ போட்டாங்கல்ல,
அப்ப மாலதி என்ன சொன்னாங்கன்னா, இந்த தாவேக்கா ஆட்சிக்கு வந்தது புதுசு சார். அப்போ நம்ம சாரோடைய தயவு இந்த தாவேக்கா ஆட்சிக்கு தேவை. அவர் கண்டினியூ வீடியோ போடணுன்றதுக்காக தான் இவருக்கு இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்ட போதிலும் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு மாலதி சொன்னாங்க. சரி, அதுக்கு முந்தின வாரம் அவங்க பேசின அதுக்கு முந்தின வாரம் கேரளாவுக்கோ எங்க வெளி மாநிலத்துக்கோ டூருக்கு போனாங்க ஒரு 4 நாள். இல்ல ஆக்சுவலா அவங்க அந்த டூர் போன 2 நாள் வீடியோ போடல. இல்ல ஆக்சுவலா அது டூர் போல ஒரு பெரிய பின்னணி இருக்கு அது பின்னாடி. அதை பத்தி நம்ம சேனல்ல நான் தெளிவா வீடியோ போட்டிருக்கேன். இமாச்சலுக்கும் சண்டிகருக்கும் போயிட்டு சிஜேபி பார்ட்டி சம்பந்தப்பட்ட நபர்களை போய் பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து அமௌண்ட் ஒன்று வாங்கிட்டு, ஏன்னா விஜய அங்க ப்ரொமோட் பண்றாங்க, நார்த்ல பெருசா ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பிரபல யூடியூப் சேனல்ல வந்து சவுக்குக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. இதுக்கு சிஜேபி சைட்ல இருந்தா 10 லட்சம் ரூபாய் பேமெண்ட் பண்ணாங்க. அண்ட் அதே சேம் டைம் சவுக்கு வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்றதுக்கு ஆதாரம் என்னன்னா, அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. டாக்டர் ஷாலின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க, மோட்டிவேஷன் ஸ்பீக்லாம் சொல்லிடுவாங்க. அந்த அம்மா கிட்ட சவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். அதுக்கு 2 லட்சம் ரூபாய் பே பண்ணிருக்கான். அந்த 2 லட்சம் ரூபாய் காசும் சவுக்கு அக்கௌண்ட்ல இருந்து போல, வேற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து போயிருக்கு. பின்னணியில சவுக்க வச்சுக்கிட்டு விஜய டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லி விஜய் அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கக்கூடிய அருண்ராஜ் மினிஸ்டர், அவரு தான் விஜய கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு சவுக்க வச்சு சில வேலைகளை பாக்குறாரு. 2வது, நம்ம இங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, ரூட் மாஃபியா ஒரு சைடு தமிழ்நாட்டை ரூட் பண்ணிட்டு இருக்காங்க, குஷி ஆனந்த் வந்து விஜய் டேக் ஓவர் பண்ணிட்டாரு, நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஃபண்டு சைடும் சரி, விஜயோடைய தனிப்பட்ட விஷயத்திலும் சரி, 2 விஷயத்திலுமே ஆதவும் குஷி ஆனந்த் ரொம்ப முக்கியமான நபர்கள். ஆனா இவங்க 2 பேரையும் விஜய் நம்புறாருன்னு கேட்டோம்னா இல்ல. விஜய் நம்புறது அருண்ராஜை தான் நம்புறாரு. ஏன்னா முன்னாள் அதிகாரி அவர், இப்போ மினிஸ்டர். இவர் அருண்ராஜ் சொல்லக்கூடிய வாய்ஸ் நோட்டு 8-9 மணிக்கு இவர் வாய்ஸ் நோட் போடுவார். இவர் போடக்கூடிய வாய்ஸ் நோட்டை நம்பிதான் விஜய் நம்ம ஆட்சி நல்லா போயிட்டு இருக்கு, உண்மைக்கும் நல்லா தான் பண்றோம்னு ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு இருக்காரு. இதை எய்ம் பண்ணிதான் நம்ம அடுத்து பிஎம் ஏறலாமே அப்படின்னு அந்த ஜோசியக்காரன் பேச்சை கேட்டுக்கிட்டு, இல்ல விஜய் அடுத்து பிஎம் மெட்டீரியல் தான் அப்படிதான் அவங்க வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சிஜேபி சொன்னீங்கல்ல, கூட அரவிந்த் கெஜ்ரிவாலையும் சேர்த்துங்க, மம்தா பானர்ஜி சேர்த்துங்க. அந்த கேங் ஒரு 3வது அடியாக பிஎம் மெட்டீரியல் நிக்க போகுது. அது நடக்குதா இல்லைன்னு பாருங்க. கடைசியில ராகுல் காந்தியே பெரிய ஆப்பை எடுத்து இந்த டிவிக்கு வந்து சொருகு போகுது. ஏன்னா திமுகவை கைவிட்டுட்டு வந்தோன்னு இவனுக்கு புலம்பதான் போறானுங்க. அது நடக்கதான் போகுது. அப்போ அந்த 2 நாள் வீடியோ போடாம இருந்த சவுக்கு சங்கரால இவங்க புள்ள இறந்ததப்ப வீடியோ போடாம இருக்க முடியல. அப்போ இவ்வளவு நடிப்பு நடிக்கிறானா அவனுக்கு பணம் முக்கியம். அன்னைக்கும் சவுக்கு எங்க போய் தங்கி இருந்தான்னு நமக்கு தெரியும். அதனால இப்ப இதுல சொல்ல முடியாது. நமக்கு எல்லாம் நாகரிகம் கருதி அதை கடந்து போறோம், விடுங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தோம்னா, ரொம்ப நாளா திரை விமர்சனம் பண்ணிக்கிற ஒரு நபர் இப்போ அரசியல் விமர்சனம் பண்றாரு. குறிப்பா சீமான் அவர்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணி இவங்க அடிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு 4-5 பேரை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லி தாவேக்கா சைடுல வச்சிருக்காங்க. இவங்க 4 பேருமே கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு கட்சி அட்டாக் பண்ணுவாங்க. ஆமா, எல்லாரும் ஒரே கட்சியா பண்ண மாட்டாங்க, ஒவ்வொரு கட்சி அட்டாக் பண்ணுவாங்க. அதுல அந்த பிரசாந்த், அவர் பேரு பாண்டான்னு சொன்னதான் எல்லாரும் தெரியும், பிரசாந்த் எல்லாம் சொல்லக்கூடாது. அது பிரசாந்த் வந்து தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சிய சீமான் அவர்களை ரொம்ப சவுக்கு வந்து அதிமுகவை விமர்சிப்பாரு, இவரு வந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பாரு, பொக்கிஷமிக்கு திமுகவை விமர்சிப்பாரு. இந்த மாதிரி பார்ட்பாட்டா பிரிச்சுக்கிட்டு அவங்க வேலை செய்யறானுங்க. பிஸ்மி எடுத்துக்கோங்க. ஆமா, பிஸ்மி வந்து எல்லா சைடும் வாய் வைக்க வேண்டியது. ஆமா, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம். 2வது சிறுபான்மை. பிஸ்மி தான் ஒரு முக்கியமான ஒரு சேட்டலைட் ஊடகத்துல வந்து பேசுறாரு. விஜய் வந்து தொடர்ச்சியா முஸ்லிம்களை தீவிரவாதியா கட்டமைக்கிறாரு அப்படின்னு அவர் தான் பேசினாரு. இப்ப கடைசியா வந்து ஜனநாயகன் படத்திலயும் தீவிரவாதியாக இவர் கட்டமைச்சார். நல்ல வேளை நான் அந்த படத்தை பார்க்கல, நான் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறேன். இதுல என்னன்னா, இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இவங்க எல்லாருமே இப்ப விஜய்க்கு வேலை செய்யறாங்க. ஆனா நேர்மையா இருக்காங்கன்னு கேட்டோம்னா இல்ல. இவரு நம்ம பிரசாந்த், சீமான் அப்படின்ற ஒரு நபர் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்வாதின்னு சொல்லி நீதிபதி சொல்றாங்க. மதுரையினுடைய நீதிபதி புரட்சி தலைவி அம்மாவை பத்தியும் ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருப்பாரு. என்னன்னு அது கேட்கலீங்களா? இந்த புரட்சி தலைவி அம்மாவின் மீது போடப்பட்ட கேஸே வந்து திமுக சதி பண்ணி போட்ட கேஸ் அப்படின்னு பேசின அதே பிரசாந்த் தான். அப்ப வந்து அதிமுக மு.க. ஸ்டாலினை புகழ்ந்து பேசியதும் இதே பிரசாந்த் தான். கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பேசியதும் இதே பிரசாந்த் தான். நாம் தமிழரையும் புகழ்ந்து பேசியிருக்கான். இவனும் வாய் வைக்காத இடமே கிடையாது. அதே மாதிரிதான் தமிழ் பொக்கிஷம் விக்கியும். ஆமா, இப்போ உட்கார்ந்துகிட்ட திமுகவுக்கு எப்படி சொல்றது, என்னென்ன அவதூறு எது பண்ணாலும் திமுக காரணம், எது பண்ணாலும் காரணம்.
இதே விக்கி தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கான். ஆமா, புரியுங்களா? அப்போ இந்த குரூப் இருக்குல்ல, இந்த குரூப் வந்து கொஞ்சம் கூட அரசியல் ஆரம்பம் எதுவும் கிடையாது. இவனுங்களுக்கு தேவை பணம் தான் பிரதானம். நாளைக்கு சவுக்கு சங்கர்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து உன்னை நீயே திட்டிக்கிறானா அவனே வண்டவனே திட்டிக்குவான். வேணாம். பரத்தோ இல்ல ஏழுமலை தான் அடுத்த முதலமைச்சர், அவங்க வந்தாதான் நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம காசு கொடுத்தோம்னா தலைவன் அதையும் கூச்சாம பேசுவாங்க. அதனாலதான் சொல்றோம். ஏன்னா இப்ப அவருடைய நாங்க வந்து இப்ப நாம என்ன சொல்லுவாங்கன்னாக்க அவங்களுக்கு நல்ல வியூஸ் போகுது, அதனால இவனுக்கு வயிற்றுச்சல் பேசுவாங்கன்னு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவான். நாங்க சொல்றோம் அவன் பேசுறது அவன் திறமை, அவன் பேசலாம், தகவல் எடுக்கலாம், பேசலாம். நமக்கு தனியாக நமக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு, நாம ஒரு பாலிடிக்ஸ்ல போயிட்டு இருக்கோம், நாம பேசுறோம். அவன் இதுல நாமளும் கிராஸ் ஆக மாட்டோம், நம்ம இதுல அவரு கிராஸ் ஆக மாட்டாரு. அதனால நமக்கு இது தேவையே கிடையாது. அவர்களுடைய அந்த ஆதாரம், அவர்கள் பேசிய ஆதாரம் இன்றைக்கு இணையதளத்துல இருந்து போய் பாருங்க. ஸ்டாலின் மாபெரும் தலைவர்னு இதே சவுக்கு பேசியிருக்கான். எடப்பாடி பழனிசாமி அசைக்க முடியாத ஆளுமே இதே சவுக்கு சங்கர் பேசியிருக்கான். இதே விஜய் அவர்களை பச்சையா சவுக்கு சங்கர் திட்டிருக்கான். நாளைக்கு விஜய் ஆட்சி போயிட்டு அந்த இடத்துல அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி வந்தாலும் நாளைக்கு விஜயே திட்ட போகுது இதே வாய்தான். சன்னி லியோனையும் விஜயையும் கம்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஊடகத்துல பேசுங்க சவுக்கு தான். ஆமா, அதுக்குதான் சொல்றோம். நம்ம இவனுங்க இருக்கானுங்கல்ல, இவனுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தானவர்கள்னா, இவனுங்களெல்லாம் நம்பி நீங்க இந்த டிவி கேக்காரன் அவனுக்கு பின்னாடி போனீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கே திரும்பி ரிவிட் அடிப்பானுங்க. இவனுங்கள தான் நம்ப கூடாது. உங்க எதிரியை நம்பிடலாம், கூடவே இருக்க துரோகி ஆதவர்ஜனாவை கூட நம்பிடலாம். ஆனா சவுக்கு மோடுற இந்த மாதிரி புரோக்கர்களை நம்பினா கண்டிப்பா படுகொலியில தான் போய் உட்கார வந்தீங்க. இந்த வைஷாலின்னு சொல்லி ஒரு நடிகை இருக்காங்க, ரீசெண்டா வந்து EBB வந்து எங்களுக்கு அதிகமா சொல்லி வீடியோ போட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து போட்டாங்க. அந்த நடிகைய ரொம்ப 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 கேவலமா அபியூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க இப்போ ஏதோ இந்த இஷ்யூ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மில்லியன்ஸ்ல அவங்க ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாங்க போல இன்ஸ்டால. இந்த இஷ்யூக்கு அப்புறம் அவங்களுக்கு இப்போ ஒரு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு அப்படியே கம்மியா இருக்கு, 1 மில்லியன் கீழே வந்துட்டாங்க அவங்க. இப்ப இது எடுத்து போட்டு நீ அன்னைக்கு வந்து எங்க அண்ணனுக்கு ஆதரவா பேசினேன், நீ திமுக காசு வாங்கிட்டு பேசினேன், அதனாலதான் அவனுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ரெண்டாவது அவங்களோட கேரக்டர் கேவலப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு நான் எதிர் விளக்கம் கொடுக்குறேன்ற பேர்ல ரொம்ப ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ரொம்ப தரைகுறையா பேசிட்டு இருக்காங்க. இந்த இப்படி ஒரு ஆபாச கும்பல் தனியா இருக்கிறானுங்க, இன்ஃபுளுன்ஸ் இப்ப இருக்கிறானுங்க. ஏன் இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியமே ஆபாச கும்பல மாதிரி தான் செயல்பட்டு இருக்கு. அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீ என்ன பண்ணணும், அவங்களுக்கு போனை போட்டு மிரட்டுவியா? EB ஆபீஸ் அவங்களுக்கு போனை போட்டு மிரட்டி இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கு. நம்ம போன் பண்ணா EBல இருந்து ஒருத்தன் எடுக்க மாட்டான். இந்த குற்றச்சாட்டு வச்சாக்க அவங்களுக்கு போன் பண்ணி மிரட்டுறதுக்கு EB போன் பண்ணி அதை ஒரு பதிவா வேற போடுறான் EBல இருந்து. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? சரி, கரண்ட் பில்லு இன்னைக்கு டிவி கட்சிக்காரன் வீட்டுக்கு எவனுக்குமே கரண்ட் பில் ஏறலையா? அந்த அம்மா விஜயனுடைய தீவிர ரசிகை. நீங்க சொன்னீங்க வீடியோ போட்ட அந்த அம்மா அதோட பச்சை குழந்தைய வச்சு கூட டிவிக்கு வச்சு வீடியோ போட்டிருக்கு. அந்த அளவுக்கு தீவிர ரசிகை. ஆட்சியில இல்லாதப்பயே விஜயை தூக்கி கொண்டாடின இவங்க ஆட்சியில இருக்கும் போது இன்னும் தூக்கி கொண்டாடி தான் ஆகணும். ஏன்னா எப்பவுமே இப்ப பாருங்க சவுக்கு சங்கரா பாருங்க, ஆட்சி அதிகாரம் வந்தோடனே டிவிகே பக்கம் வந்துட்டான். ஆட்சி அதிகாரம் வந்தோடனே அந்த பிரசாந்த் பாண்டா வந்து டிவிகே பக்கம் வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆட்சி அதிகாரம் இருக்கிறவங்க பக்கம் தான் எல்லாரும் போவாங்க. ஆனா இந்த அம்மா ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களை எதிர்த்து விமர்சிச்சு வீடியோ போடுதுன்னா அப்ப உண்மையாகவே அவங்க பாதிக்கப்படுதான்னு அர்த்தம். கரண்ட் பில், என் வீட்டு கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா 4 ரூபாய் கட்டியிருக்க, இதுக்கு வேற என்ன சாட்சி வேணும்? இதெல்லாம் வந்து கால கொடுமையா இருக்கு. ரெண்டாவது இன்னொரு பையன் இருப்பான், உள்ளியா இருப்பான், கள்ள நோட்டு அடிச்சா அவன் பொண்டாட்டி மேல மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி விட்டான். நம்ம சொல்லுதல உண்மையெல்லாம் பேசுறாரு அவர் தானே, மறந்துட்டேன், சரத்தோ என்னமோ ஒரு வாய்ஸ் ஆஃப் சரத், வாய்ஸ் ஆஃப் சரத். ஆமா, அந்த பையனும் டிவிக்கு இவரு ரமேஷ் ஸ்ரீரங்கம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவரு கூட நின்று ஒரு மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கிறான். தொடர்ச்சியா அந்த பையனுடைய காணொலியை பார்த்தா ரொம்ப 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 கேவலமா இருக்கு. அந்த பையன் திமுக ஆட்சியில நான் திமுக விமர்சனம் பண்ணும்போது எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு, என்னன்னா ப்ரோ பார்த்து, நீங்க வந்து ரொம்ப அடிக்கிறீங்க, அரெஸ்ட் பண்ற போறாங்கன்னு பார்த்து அப்படின்ட்டு. ஏன் நம்ம திமுக விமர்சனம் பண்றோம்னா திமுக சில தவறுகள் செஞ்சது, அந்த ஆட்சி தவறுகள் நடந்தது இல்ல, அப்ப ஆளுங்கட்சியா இருந்தது. இன்னைக்கு அதே இடத்துல இன்னைக்கு தாவேக மாற்றம்னு வந்து நிக்கும் போது நீ என்னடா மாத்தின அப்படின்னு கேட்கும். கரண்ட் பிரச்சனையே இல்லைங்க திமுக ஆட்சியில, ஒத்துக்கிறீங்கல்ல? கண்டிப்பா நான் ஏத்துக்கிறேன். கரண்ட் கட்டே ஆகல, சொல்ல மூலமா பாருங்க, திமுக ஆட்சியில கரண்ட் கட்டு பண்ண போறோம்னா மெசேஜ் வந்துடும் 1 ஹவருக்கு முன்னாடி, இத்தனை மணி நேரத்துல இத்தனை மணி நேரத்துக்கு கரண்ட் கட் பண்ண போறோம், நாங்க பராமரிப்பு பணி நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா கால் பண்ணி கேட்டா, தம்பி டிரான்ஸ்பர் போயிடுச்சு இருப்பா நாங்க போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட்சியில ஏன் போகுதுன்னு தெரியல. நேத்து நைட்டு 9:30 மணிக்கு போனச்சு கரண்ட் ஊரப்பாக்கம். அங்க 9:30 மணிக்கு போன கரண்ட் 10:30க்கே 10:15 தான் வந்துச்சு. ஒரு 3/4 மணி நேரம் வெளியில நின்றுட்டு இருந்தது.
வெளியில புக் வச்சு நியூஸ் பேப்பர் வச்சு விசிறிக்கிட்டு இருந்தேன். அட வட சென்னை பக்கம் போய் பாருங்க, கும்பலா வெளில குடும்பத்தோட நிக்கிறாங்க. இதுல நான் விரல் விட்டு எண்ணுவேன். சென்னையில இப்ப நான் ஒரு 3 வருஷமா ஒரு வீட்டுல இருக்கிறேன். திமுக ஆட்சியில ஒரு 3 வருஷம் இருக்கிறேன். மொத்தமாவே எனக்கு ஒரு 8 தடவை 7 தடவை தான் 3 வருஷத்துக்கு கரண்ட் போனுச்சு. அதுவும் மழை காலத்துல மட்டும்தான். வெயில் காலத்துல எனக்கு கரண்ட் பிரச்சனையே இருந்தது இல்லை. இன்னைக்கு ஒரே நாள்ல 8 தடவை என் ஏரியாவில என் வீட்டுல கரண்ட் போயிருக்கு. அதெல்லாம் வெறுத்து, நான் பரவாயில்ல, ஓனர்லாம் வந்து தாவேக ஓட்டு போட்டவங்க, அவங்க எல்லாம் அந்த அம்மா வந்து ஓனர் அம்மா எல்லாம் வந்து பேசும்போது எனக்கு பாவமா இருக்குன்ற மாதிரி தோணும். என்ன லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க வீட்டுல? லேடிஸோட குழந்தைங்க, வயசானவங்க, வீட்டு விட்டு வெளில போக வயசானவங்க. இல்ல இவனுக்கு ஆட்சியில அதான் சொல்றோம் இல்லைங்களா, இவனுக்கு வந்து தலகால் புரியாம எல்லாரையும் ஆபாசமா பேசுறதுக்கு வந்துறானே தவிர அவனுக்கு வீட்லயே அந்த பாதிப்பு இருக்கு. வேற வழி இல்லாம விஜய் நம்ம தலைவரா ஏற்றுக்கிட்டோம், விஜய்க்கு ஓட்டு போட்டுருவோம். இப்போ நிறைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு கில்ட்டியில இருக்காங்க. என்னன்னா இவங்களே சமாதானப்படுத்திடுறாங்க. நாம தானே ஓட்டு போட்டோம், சரி நல்ல ஆட்சி தான் நடக்குது, இவங்களே சமாதானப்படுத்துறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த கோபம் இருக்கிறது. ஓட்டு போட்டு கொண்டு வந்த இப்படி பண்றானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சமாதானப்படுத்திக்கிறது ஒரு பக்கம். ஆனா உள்ளுக்குள்ள இந்த கோபம் இருக்கு. இந்த கோபம் அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல நிச்சயம் எதிரொலிக்கும். ஆமா, அதான் பொறுத்தது பாப்போம் பிரதர். இந்த ஆபாசத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும், அவதூறுக்கும் முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். கண்டிப்பா. என்னோட எனக்கு பல்வேறு கேள்விகளுக்கு சூப்பரா பதில் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.